Hi, this is Archana Nalayapan. Welcome to our channel Dartales. Today we are cooking vlog பார்க்க போறோம். இந்த வீக் நான் ட்ரை பண்ண நியூ ரெசிபீஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். தருவானா இந்த பண்ணதே நான் தான், எனக்கு தர மாட்டியாடா? டுடே நம்ம ஒரு ஈஸியான அண்ட் டேஸ்டியான ஒரு பனானா கேக் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது எவ்வளோ வேணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வியானுக்கு பேக்கிங்னாலே ரொம்ப பிடிக்கும். அது முக்கியமாக அந்த ஸ்வீட்டாக கேக்கு ப்ரௌனி இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் அவன் நான் தான் பண்ணுவேன்னு வந்துடுவான். ஸோ இன்றைக்கும் அவன் தான் பண்ண போகிறான். இது கொஞ்சம் பனானா பிரெட் மாதிரி தான். ஆனால் பனானா பிரெட் கொஞ்சம் ஹெல்த்தி ஆப்ஷனாக இருக்கும். நம்ம அதுக்காக எல்லாமே ஹெல்த்தியாக யூஸ் பண்ணுவோம். பட் இது கேக் அப்படிங்கிறனால கொஞ்சம் இன்றைக்கி சுகர் எல்லாமே ஆட் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். பனானா கேக் பண்ணுறதுக்கு 1 கப்புக்கு மேஷ்டு பனானா எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1/4 கப் மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பனானா எப்போவுமே நல்லா ஸ்வீட்டாக, அந்த கருப்பு தோலெல்லாம் கருப்பானா கூட பரவாயில்ல, அதுதான் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதை எடுத்து வச்சுக்கலாம். தென் கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமனும் இதில் ஆட் பண்ண போகிறோம். தென் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 2 கப்ஸ் மைதா எடுத்துகிட்டு சினமன் பவுடர், சால்ட் அண்ட் பேக்கிங் சோடா இதில் ஆட் பண்ணியிருக்கோம். டுடே பனானா கேக் பண்ணுறனால நான் மைதா எடுத்துட்டேன். யூஸ்வலாக பனானா பிரெட் அது மாதிரி பண்ணோன்னா நான் ஹோல் வீட்டில் பண்ணுவேன் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக. ஸோ இன்றைக்கி சும்மா ஒரு வீட்லேயே பண்ணி கொடுக்கலாம் டெசர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மைதா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பட்டர், சுகர், எக்கெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் இன்றைக்கி முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பட்டர் சாஃப்ட் ஆகிறதுக்காக. இதை பீட்டர் யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி பீட் பண்ணேன். பீட்டர் யூஸ் பண்ணோன்னா நமக்கு கூட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இன்கேஸ் பீட்டர் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம நார்மல் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். எக், சுகர், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ், அந்த மைதா மிக்சர், அதுவும் அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருந்த பனானா, அது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பேக்கிங் பேனில் அந்த பேட்டர் போட்டுட்டு நான் இதை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 35 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இன்னும் நல்லா ப்ரௌனாக வேணும் அப்படின்னா நம்ம ஒரு 50 மினிட்ஸ் கூட பேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈஸியான மீல் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இட்டாலியன் குசைன்லேருந்து நம்ம பண்ணுறது தான் இந்த ஸ்பெகட்டி பேக். இதுக்காக நான் வீட்டிலே சாஸ் ரெடி பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இதோட ரெசிபி பார்த்தா எல்லாமே அந்த ஸ்டோர் போட்டாக இருக்கும், அந்த சாஸ் ஊற்றணும், இந்த மாதிரி ஃப்ரோசன் இது போடணுன்ட்டு. பட் நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் வீட்டில் சாஸ் பண்ணிவிட்டு தென் ஸ்பெகட்டி குக் பண்ணி பேக் பண்ண போகிறேன். டொமேட்டோஸை லைட்டாக கட் பண்ணி அந்த பாய்லிங் வாட்டரில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி தென் உடனே நம்ம கூல் வாட்டரில் போட்டு அதை கூல் பண்ண போகிறோம். இது வச்சு தான் அந்த சாஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இன்னொரு பேனில் வாட்டர் சூடானதும் நம்ம அந்த பேக்கெட்டில் என்ன மாதிரி போட்டிருக்காங்களோ அந்த டைமிங்க்கு ஸ்பெகட்டி குக் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம்.
ஸ்பெகட்டி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே ட்ரைன் பண்ண போகிறோம். ஸோ இதை டேரெக்டாக நம்ம அந்த சாஸ் ரெடி பண்ணிவிட்டு அதோட மிக்ஸ் பண்ணியும் நம்ம சாப்பிட்லாம். பட் அது யூஸ்வலாக நான் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை பேக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் வந்து அந்த ஸ்பெகட்டி பேக் வந்து பண்ண போகிறேன். சாஸ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ ஆனியன் அப்புறம் கொஞ்சம் கார்லிக் எடுத்துக்கிட்டேன். ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஆனியன் கார்லிக் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். தென் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், சால்ட், சுகர், அப்புறம் இட்டாலியன் சீசனிங் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆரிகானோ அந்த மாதிரி ஒரு அந்த ஸ்மெல் அந்த ஃப்ளேவருக்காக. இந்த பாஸ்தா சாஸ்க்கு தேவையான எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை கவர் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு 15 to 20 minutes வந்து நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த சாஸ் வந்து ரெடி ஆகிடும். சாஸ் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பவுலில் வந்து ஒரு எக் ஆட் பண்ணி லைட்டாக பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஸ்பினாச் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் சீஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க இதுக்கு. நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பன்னீர் வந்து கிரேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நான் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக லேயர் பண்ணுறதுக்கு மட்டும் மொசரல்லா சீஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். டுடே ஸ்பெகட்டி பேக் பண்ணுறதுனால நான் இந்த எக்ஸ்ட்ரா வேலை வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் நம்ம அந்த ஸ்பெகட்டி குக் பண்ணி வச்சுட்டு அந்த சாஸ் அது கூட அப்படியே மிக்ஸ் பண்ணியும் நம்ம சாப்பிட்லாம். பட் இன்னைக்கு பேக்காக நான் அந்த எக்ஸ்ட்ரா லேயர் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ பேக்கிங் பேனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண சாஸ் வைக்க போகிறோம். சாஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்பெகட்டி வச்சு அதுக்கு மேலே அந்த எக் மிக்சர் அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மேலே சீஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது கூட இதுதான் இல்லை, எந்த மாதிரினாலும் பண்ணலாம். ஈவன் சிக்கன் குக் பண்ணிவிட்டு அதை நம்ம வச்சுக்கலாம். இல்லைனா வெஜிடபிள்ஸ், மஷ்ரூம் அந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம வந்து பண்ணலாம். யூஸ்வலாக பண்ணுற ஸ்பெகட்டியை விட இந்த ஸ்பெகட்டி பேக் வந்து கூட கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் சாஸோடது அண்ட் அந்த சீஸ் எல்லாமே கலந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. வியானுக்காக தான் ஸ்பெஷலி இந்த மாதிரி டிஷ் பண்ணுறது. ஏன்னா அவன் கொஞ்சம் சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக. அண்ட் இங்கே வந்து சீஸ் வந்து அதிகமாக சேர்க்க சொல்லுவாங்க, அவன் வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால. அதனால அவனுக்காக இந்த டிஷ் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in another video. தெரியும், இப்படி இப்படியே பிடி, ஸ்ட்ரைட்டாக 2 கை வச்சு பிடிச்சிக்கோ. ஓகே ஓகே. இந்த ஸ்க்ரீனில் இது தெரியுதான்னு பாரு அம்மா பண்ணுறது. சாரி